இன்றைக்கி நீங்கள் பிரதி சமையலில் பார்க்க போகிற ரெசிபி உளுந்த வடை, அதாங்க மெது வடை. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இதில் நல்ல சாஃப்டாக கிறிஸ்பாக, அதே சமயம் எண்ணெயெல்லாம் ரொம்ப குடிக்காமல் நல்ல ஒரு வடை நீங்கள் செய்யலாம். வாங்க இனி அந்த ஈஸியான ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் உளுந்து எடுத்திருக்கேன். இந்த உளுந்தை நல்லா இப்போது நம்ம தண்ணியில் கழுவிட்டு இதை நல்ல சுத்தமான தண்ணியில் ஊற வைக்க போகிறோம். நல்லா கழுவிடுங்க, அதில் அந்த கிளியராக இருக்கணும் தண்ணி, அது வரைக்கும் நல்லா கழுவி இனி இதை நம்ம 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ நான் 2 ஹவர்ஸ்லேயே நல்லா ஊறிடுச்சு. இது போதும், இவ்வளோ ஊறினது போதும். இனி இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம இதை அரைக்க போகிறோம். கிரைண்டரில் அரைச்சா தான் வடை நல்லா சாஃப்டாக கிறிஸ்பாக வரும் அப்படிம்பாங்க. நான் அப்படிலாம் இல்லைங்க, நம்ம மிக்சிலையுமே நல்ல அழகான வடை செய்யலாம். அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. அந்த ட்ரிக்கை நான் இனி போக போக சொல்கிறேன். முதல்ல ரொம்ப தண்ணி விட்டு அரைச்சிடக்கூடாது. முதல்ல ஒரு 1/4 கப்பு தண்ணி, அந்த 1/4 கப்பு தண்ணியிலேயே அரைக்க பாருங்க. தேவைப்பட்ட ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணியாக எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. முதல்ல 1/4 கப்பு தண்ணியில் ஆரம்பித்து தேவைப்பட்டால் ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணியாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம வடை கூட சேர்க்க வேண்டிய பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் நீங்கள் இந்த உளுந்த நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா சேர்த்துக்கலாம். இல்லாட்டி நீங்கள் அரைக்கும் போதே இதெல்லாம் சேர்த்து போட்டு கூட அரைச்சிக்கலாம். இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இப்போ நான் அரைக்கிறதுனால பெருசாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு சின்ன பச்சை மிளகாய், காரத்துக்கு உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணா எடுத்துக்கோங்க. இது 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு. இது அந்த மாதிரி நுணுக்கி வச்சுருக்கேன். இதை கூட நுணுக்காமலும் நம்ம கூட போட்டே அரைக்கலாம். கறி லீஃப் இப்போ வேண்டாம். இப்போது நீங்கள் அரைச்சதுக்கப்புறம் சேர்க்குறதா இருந்தால் பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் சின்னதாக நறுக்கி போட்டு சேருங்க. இப்படி ஒன்றா அரைக்கிறதுனால என்னென்னா, தனியாக அந்த பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் தனியாக வாயில் கடிப்படாது சாப்பிடும்போது. கூடவே இந்த மிளகெல்லாம் வரும்போது இந்த பிள்ளைங்க மிளகெல்லாம் எடுத்து ஒன்றா எடுத்து வெளியில் வச்சுருவாங்க. அந்த பிரச்சனைலாம் இருக்காது. உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ், நீங்கள் தனியாக போடணுன்னா லைட்டாக இந்த மாதிரி நுணுக்கிட்டு கூட நீங்கள் அரைச்சதுக்கு அப்புறமா கூட நீங்கள் மிளகு, ஜீரகத்தை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் எல்லாம் பொடிசாக நறுக்கி அப்புறமா கூட சேர்த்துக்கலாம். சரி, இப்போ நான் இதை நல்லா அரைச்சாச்சு. பாருங்கள், இந்த பச்சை மிளகாய் எல்லாம் மிளகு எல்லாம் அரைப்பட்டாச்சு. சரி, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்ம கிரைண்டரில் ஆட்டாததுனால அது கொஞ்சம் ரொம்ப திக்காக ஒரு மாதிரி இருக்கும். ஸோ என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு விஸ்க் எடுத்து இந்த விஸ்கால் நல்லா அந்த மாதிரி பீட் பண்ணுங்கள். இப்படி ஒரு 2லேருந்து ஒரு 5 நிமிஷம் நம்ம இப்படி செஞ்சோன்னா என்ன ஆகும்னா, அந்த மாவு இந்த கிரைண்டரில் ஆட்டின அதே எஃபெக்ட் நமக்கு இதில் கிடைக்கும். நல்லா ஏரேட்டட் ஆயிரும் அந்த மாவு. ஸோ இதை என்ன பண்ணுங்கள், இதான். ஸோ மிக்சியில் ஆட்டிட்டு அந்த மாவை இந்த மாதிரி ஒரு விஸ்கால் நல்ல ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் இந்த மாதிரி நீங்கள் நல்லா பீட் பண்ணிங்கன்னா அந்த மாவு நல்லா ஃப்ளஃபி ஆயிரும். பாருங்கள், இப்போது முன்னாடி மக்கு மாதிரி இருந்த மாவு இப்போ நல்ல ஃப்ளஃபியாக நல்ல லைட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இனி இது கூட ஒரு 1/2 கப்பு வெங்காயம். இது போடணும்னா போடுங்க, சிலர் வெங்காயம் போட மாட்டாங்க, அது உங்களோட இஷ்டம். நான் ஒரு சின்ன 1/2 கப் வெங்காயம் போடுவேன். தயிர் வடை செய்கிறதா இருந்தால் நான் வெங்காயத்தை அவாய்ட் பண்ணுவேன். மற்ற சாம்பார் வடை, பிளெயின் வடை சாப்பிட்ணுன்னா வெங்காயம் 1/2 கப்பு தான் சேர்ப்பேன். 1 கப்பு உளுந்துக்கு 1/2 கப்பு வெங்காயம். அப்புறம் கறி லீஃபை இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி போட்டுருங்க கூட. அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு போட மறந்துடாதீங்க. இந்த உப்பு போடுறதுல எனக்கு எப்போவுமே பிரச்சனை இருக்கும். நான் மாவு டேஸ்ட் பண்ணும்போது உப்பு கரெக்டாக இருந்த மாதிரி இருக்கும். சில நேரங்களில் வடை பொரிச்ச பிறகு உப்பு கம்மியாக இருந்த மாதிரி, கூடுதலான மாதிரி இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணணும்னா, கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஜாஸ்தியாக போட்டால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால எண்ணெய் சூடானதும் முதல்ல ஒரு சின்ன குட்டி உருண்டை எண்ணெயில் போட்டு பொரிச்சு அதை டேஸ்ட் பண்ணி பாருங்க. அப்போ அதை சாப்பிடும்போது நமக்கு தெரியும் உப்பு எவ்வளவு தூரத்துக்கு நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்கணும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். உப்பு வெங்காயம் போட்டதுக்கு அப்புறமாவும் இந்த மாதிரி அந்த ஸ்பேச்சுலா வச்சு நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணுங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ளஃபியாகவே இருக்கும். சரி, இனி இதை நம்ம பொரிச்சிடலாம்.
இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, கையில் நல்ல தண்ணி, விரலில் தண்ணி முக்கிட்டு ஒரு வடைக்குள்ள அளவு மாவை கையில் இந்த மாதிரி எடுத்து அதில் பெருவிரலால் ஒரு சின்ன ஓட்டை மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை எண்ணெயில் அப்படியே நீங்கள் போட்டுடணும். அது நம்ம கை தண்ணி தொடுறதுனால அது அப்படியே ஸ்லிப் ஆகி அந்த மாவு எண்ணெயில் விழுந்துடும். நீங்கள் கையில் கொஞ்சம் தண்ணி தொடலைன்னா அது அப்படியே வழுக்கி விழாது. அதனால கையில் லைட்டாக தண்ணி தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு இந்த மாதிரி ஒரு வடைக்குள்ள அளவு ஒரு உருண்டை மாவை கையில் எடுத்து பெருவிரலால் ஓட்டை போட்டு அப்படியே எண்ணெயில் போட்டுருங்க. இந்த மெதுவடை மாவு ஆட்டின உடனே செய்யணும் அப்படிம்பாங்க. ஆனால் நான் பார்ட்டிஸ்க்கெல்லாம் என்ன பண்ணுவேன்னா, மாவு இந்த கிரைண்டரில் ஆட்டுறேன் இல்லையா, கிரைண்டரோ மிக்சியோ எதில் ஆட்டினாலும் அதை அப்படியே இன்னொரு கண்டெய்னரில் எடுத்து வச்சுருவேன். உப்பு வெங்காயம் போட மாட்டேன். பச்சை மிளகாய் எல்லாம் நான் அதோட அந்த மாவோட போட்டு ஆட்டுறதுனால அதெல்லாம் அது கூடவே இருக்கும். எல்லாம் ஏர்டைட் கண்டெய்னரில் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன். அப்புறம் பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் எடுத்து அந்த மாதிரி நான் விஸ்கால நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது கூட வெங்காயம் உப்பு சேர்த்து வடையாக செய்வேன். நல்லா தான் வரும். எனக்கு ஒரு வித்தியாசமும் இருந்ததில்லை. ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியம் ஹைலே வைங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது, மீடியம்க்கும் ஹைக்கும் நடுவில் இருக்கணும். ஹையில் வச்சிங்கன்னா சட்டுன்னு கலர் வந்துடும், ஆனால் உள்ளே வெந்திருக்காது. இந்த மாதிரி கலர் வரணும். பாருங்கள், இது நல்ல அழகாக நல்ல யூனிஃபார்மாக நல்ல கோல்டன் ப்ரௌனாக பொரிஞ்சிருக்கு. இனி இதை எடுத்துடலாம். பார்க்கவே அழகாக இருக்குல்ல? இனி இதை எடுத்துருங்க. எடுத்துட்டு முதல் செய்த மாதிரியே இந்த எண்ணெயில் லைட்டாக தண்ணி தொட்டு கையில் ஒரு உருண்டை மாவு எடுத்து பெருவிரலால் ஒரு சின்ன ஓட்டை போட்டு அதை அப்படியே அந்த மாவை எண்ணெயில் விட்டுருங்க. நீங்கள் 1 கப் உளுந்து போட்டிங்கன்னா இப்போ இந்த சைஸ் வடையில் கிட்டத்தட்ட 18லேருந்து 20 வடை வரைக்கும் நீங்கள் செய்யலாம். ஸோ ஒரு சின்ன ஃபேமிலிக்கு நம்ம இந்த அளவில் வடை செய்தோன்னா நமக்கு ரொம்ப நேரம் எண்ணெய் சட்டிக்கிட்ட நிற்கவும் வேண்டாம். எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு 2-3 வடை கிடைக்கும். தாராளமாக வடையும் சாப்பிட்லாம். நமக்கும் நல்ல வடை வீட்டில் செஞ்ச ஒரு திருப்தி இருக்கும். நல்ல ஹைஜீனிக்காக நம்மளும் வடை செய்து நம்ம ஃபேமிலிக்கு கொடுத்த ஒரு திருப்தி இருக்கும். நீங்களும் இந்த சிம்பிளான ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு சொல்லுங்கள். அதோட என்னோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.